கும்பலா இது பாறை பாறை நல்லா இருக்கும். இது கிட்ட கும்பலாவா கும்பலா மீன் வாங்கியாச்சு. பாறை மீன். வீட்டுக்காரங்க வந்து ஊருக்கு போகிறாங்க இன்னைக்கு. அதனால் வந்து பாறை மீன் வாங்கி இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம். இந்த அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சுட்டேன். சாப்பாடு வெந்துட்டுருக்கு. உள்ள கேஸில் வந்து குழம்பு தாளிச்சிட்டு இருக்கிறேன். நான் இங்கே ஏன் குழம்பு வைக்கிறேன்னா நேரம் ஆயிடுச்சு. அதனால் வந்து சாப்பாடு வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிச்சோம்னா டைம் ஆகிடும். அதனால் அங்கே சோறு வச்சுட்டு இங்கே குழம்பு சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும். அதுக்காக தான் இங்கே குழம்பு வச்சுருக்கேன். பாறை மீன். பாறை மீன் அது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அள்ளி போட்டாங்க. ஓ அப்படியா? அந்த மீன். ஆமாம், இது வந்து பாறை மீன். இதுதான் இந்த குமுளி மீனா. குமுளியா குமுளாவான்னு தெரிலங்க. அது எக்ஸ்ட்ரா போட்டது. இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா போட்டது. ஏன்னா நம்ம ரெகுலராக அந்த அண்ணன்ட்ட தான் வாங்குவோம். அதனால் எப்போதுமே சரி நம்ம மீன் வாங்கினாலும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து போடுவாங்க அந்த மீன். சாப்பாடு வடிச்சிட்டேன். குழம்பு வந்து இப்போ கேஸ்லேருந்து விறகடுப்புக்கு மாற்றிட்டேன். அது வந்து கொதிச்சு அடுப்பில் இருக்குது குழம்பு. நம்ம அதுக்குள்ளே வந்து மீன் சுத்தம் பண்ணிட்டு போயிடலாம். கனியை பாருங்க. கனி வந்து நான் மீன் அஞ்சிட்டு இருக்கேன்னா கோழி எல்லாம் வருது கொத்திட்டு போகிறதுக்கு மீன். அதனால் கனி வந்து கம்போட வந்து நின்றுட்டுருக்கு எனக்கு காவல். கோழியெல்லாம் வராமல் பார்த்துக்குது. பயங்கரமான காவலாக இருக்குது. ஆமாம், அது கோழி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குதுங்க. அது எட்டியும் போக மாட்டேங்குது. தூக்கி போட்டால் அவ்வளோவா சாப்பிடவும் மாட்டேங்குது. கோழி நாய் ரெண்டு பாருங்க ரெடியாக நிற்கிறாங்க. பாம்பு வந்து அங்கே வாய்க்கால் அலசுறப்ப. ஆமாம் கனி, வாய்க்கால அலசணும்னா பாம்பெல்லாம் வரும். அந்த கவுச்சுக்கும் இந்த நாட்டுக்கும். ஆமாம் ஆமாம். கனியை வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, ஏன் கனி வந்து சோகமாக இருக்குது, சரியாக பேச மாட்டேதுன்னு. கனி வந்து சோகமாலாம் இல்லை, அது ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. அது அப்படி இருக்குது. அது முக பாவனே வந்து அப்படி தான் சோகமாக இருக்கிற மாதிரி வந்து தோணும் நமக்கு. அது ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. பிள்ளைங்களோட நல்லா விளையாண்டுக்கிட்டு நல்லா தான் இருக்குது. ஏங்க நீ சோகமாக இருக்க? நிறைய பேர் சொல்கிறாங்க சோகமாக இருக்கு. சோகமாக இருக்கேன் கனி. கனி நல்லா பேசும். பேசும்போது நல்லா ஜாலியாக பேசும். எங்கள் பிள்ளைங்க கூட விளையாடுறப்ப பாருங்க பயங்கர சவுண்டு வரும். அது நல்லா ஜாலியாக தான் இருக்குங்க, சோகமாலாம் இல்லை. ஏங்க நீ சோகமாவா இருக்கிற? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, கனி வந்து யாரு, ஏன் இங்கே இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா எங்கே, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கனி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் பொண்ணு கனி. எங்கள் நாத்தனாரும் எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரங்களும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. அவங்க வந்து காலைல வேலைக்கு போனாங்கன்னா வரத்துக்கு நைட் ஆகிடும். அதனால் வந்து கனி ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துச்சுன்னா தனியாக தான் இருக்கும். அங்கே வந்து அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் யாரும் கிடையாது. அதனால தான் இங்கே வந்து விட்டுருக்காங்க. இங்கே ஸ்கூல் சேர்ந்து இங்கே படிச்சுட்டு இருக்குது. இங்கே வந்து பிள்ளைங்கள்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அவங்க கூட வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கோம். எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரும் வருவாங்க. இடையில அடிக்கடி வந்து கனியை பார்த்துட்டு போவாங்க. 2-3 நாள் வந்து வருவாங்க கனியை பார்க்குறதுக்கு. வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. நைட்டு தங்கிட்டு காலையிலே வேலைக்கு போயிடுவாங்க. அதனால தான் அவங்கள வந்து வீடியோவிலலாம் வந்து அதிகம் காட்ட முடியலை. இனிமேல் வந்தாங்கன்னா நான் அவங்கள வீடியோவில் காட்டுற பாருங்க. நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, உங்கள் நாத்தனார் யார், உங்கள் நாத்தனார் வீட்டுக்காரங்க யார் காட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க வரும்போது நான் வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். ஒரு மீனை போட்டால் தூக்கிட்டு போயிடும். எங்கள் வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து தெரியும். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு தெரியாது. அவங்களுக்காக வந்து நான் காட்டுறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள்.
கனி மீன் பிடிக்குமா? பிடிக்கும். குழம்பு வச்சா பிடிக்குமா வறுத்தா பிடிக்குமா? வறுத்தாலும் குழம்பு வச்சாலும் பிடிக்கும். ரெண்டுமே பிடிக்கும். சரி எப்படி உங்களுக்கு இருந்தாலும் மீன் தானே. இருந்தாலும் டேஸ்ட் மாறும் இல்லைங்க. குழம்புல போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு, வறுத்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டு. பிள்ளைங்களுக்கு குழம்பு மீன் அவ்வளோவா சாப்பிடாதுங்க, வறுத்தாலும் சாப்பிடுங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் போட்டு வறுத்து தான் கொடுக்கணும். மீன் வறுத்து தான் ஆகணும் எங்கள் வீட்டில். ஏன் உங்கள் வீட்டில் என்ன மீன் வறுத்து தான் சாப்பிடுவீங்க குழம்பு வச்சாலே? இல்லை அது காரணம் இருக்கு, ஏன்னு கேளுங்க. ஏன்? அதை நான் எப்போயுமே வறுத்த மீன் தான் சாப்பிடுவாங்க. அப்படியா? சரி சரி. அப்பா ஃபோன் பண்ணியிருக்காங்களா? அவன் பேசிட்டு வா. தாங்க ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு போங்க. தாங்க தாங்க. அந்த நாய் கவிச்சு சாப்பிடாது போல இருக்கு. அதோட படுத்து கிடக்கு. அசைவமோ சைவம்? சைவம் நாயா இருக்கும் போல இருக்கு. அவங்க சைவம் இவங்க அசைவம். ஓடுறாங்களே தெரிச்சு. விரதமா இருக்காரு போல. பாருங்களேன் அவள எப்படி ஓடி வரும். விரதம் அந்த சாரணை. கவிச்சு சாப்பிட மாட்டாங்க. சார் சாப்பிட மாட்டீங்களா? பாருங்க களை வந்து மீன் ஆஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆஞ்ச மீனெல்லாம் வந்து நான் இப்போ அலச போகிறேன். இந்த மாதிரி குழம்பு தாளிச்சு விட்டுட்டு நம்ம மீன் சுத்தம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம சுத்தம் பண்ணிட்டு வந்தோடனே நம்ம மீன் போடுறதுக்கும் இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்குது. நல்லா கொதிச்சுக்கிட்டு கூட அதுக்குள்ளே மீன் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். மற்ற மீன் மாதிரி வந்து இந்த மீனில் வந்து பிளால் வந்து அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இது வந்து தீத்துறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சுத்தம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முள் அதிகமாக இருக்காது, சதை தான் அதிகமாக இருக்கும். மீன் வந்து கரையாமல் இருக்கும். அப்படியே பாருங்க குழம்புல மாங்காய் சேர்த்து நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. மாங்காவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து இந்த மாதிரி கரைஞ்சி வந்தால் தான் வந்து மீன் குழம்புக்கு வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி மாங்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது கூட அலசி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். பாருங்கள் பெரிய மீனை மட்டும் 2ஆக கட் பண்ணியிருக்கிறேன். சின்ன மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாகவே போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா சுத்தமாக அழிச்சிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். நம்ம மீனை அலசிட்டு தண்ணியோடு சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா அதில் உள்ள தண்ணியும் பார்த்திங்கன்னா குழம்புல அதிகமாக இறங்கிடும். அதனால் இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்க்குறப்போ அதில் கொஞ்சமாக இருக்கிற தண்ணி கூட கீழே இறங்கிடும். மீன் குழம்பு வந்து நல்லா கெட்டியாகவே இருக்கும். மீன் சேர்த்தாச்சு. மீன் சேர்த்தோடனே ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கரண்டியில் கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கிண்டினோம்னா மீனெல்லாம் உடஞ்சிடும். நல்லா கிண்டி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். இங்கே எல்லா மீனுக்கும் சேர்க்க வேண்டியதில்லை, ஒரு சில மீனுக்கு மட்டும் நம்ம தேங்காய் சேர்த்தோம்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்து ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுடலாம். இதுக்கப்புறமும் திரும்பவும் நம்ம கரண்டி போட்டோம்னா மீனெல்லாம் உடஞ்சிடும். இப்போ நம்ம கிண்டி விட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிட்டோம்னா மீனெல்லாம் பார்த்திங்கன்னா உடையாமல் இருக்கும், குழம்பும் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் மீன் குழம்பு. பாருங்கள் மீன் சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இறக்கிடலாம். இதுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டோம்னா மீனெல்லாம் உடஞ்சிடும். இறக்கி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் ஒரு மீன் கூட உடையவே இல்லை பாருங்கள், எல்லாமே அப்படியே முழுசாகவே இருக்குது பாருங்கள். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வீட்டுக்காரங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போகிறோம். சுட சுட இருக்குது எல்லாமே, சாப்பாடு குழம்பெல்லாம். ஃபஸ்ட்டு மாங்காவா? மீன் குழம்புல மாங்காய் போட்டு வச்சோம்னா மீன் குழம்புல டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அதனால் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சோம்னா மாங்காய் இல்லாமல் வைக்க மாட்டோம். பெரிய மீனெல்லாம் 2ஆக கட் பண்ணிட்டோம். சின்ன மீனெல்லாம் வந்து முழுசாக தான் போட்டிருக்கோம்.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்கன்னா அங்கே வந்து மீன் குழம்பு அதெல்லாம் வந்து வச்சு சாப்பிட முடியாது. நினச்ச சாப்பாடு நமக்கு ஆசைப்பட்ட சாப்பாடு வந்து சாப்பிட முடியாது, கடையில் தான் வந்து சாப்பிடுவாங்க. அதுக்காக டைமும் இருக்காது, எப்போ வந்து டைம் கிடைக்குதோ அந்த டைமுக்கு போய் சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் நம்ம ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம். நீங்கள் ஊருக்கு போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சு கேட்டாங்க, அதனால் நீங்கள் மீன் வாங்கி குழம்பு வச்சு கொடுத்தாச்சு. எனக்காவது வேலை இல்லாமல் ரூமில் இருந்தாங்கன்னா பருப்பு சாதம் அல்லது தக்காளி சாதம் அந்த மாதிரி ஏதோ ஈஸியாக இருக்கோ அதை வச்சு வந்து சாப்பிட்டுக்குவாங்க. மற்றபடி மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ மீன் குழம்பு அதெல்லாம் வந்து ஊருக்கு வந்தால் தான், ஊருக்கு வரும்போது தான் நாங்கள் வந்து சமைச்சு கொடுப்போம், அப்போ சாப்பிட்டுக்குவாங்க. அப்படிங்கிறது குழம்பு சூப்பரா இருக்கு. மீன் சூப்பரா வெந்திருக்கு. அதான் ரெடி ஆயிடுச்சு. மீன் ஆஞ்சிட்டு வரதுக்குள்ளே குழம்பும் வந்து கொதிச்சுட்டு. என் வீட்டுக்காரங்க வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க, இப்போ சாப்பிட்டுட்டு ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க. தண்ணி பாட்டில் நல்லா இருந்துச்சு. வெயிலாக இருந்தாலும் நின்று போய் மறக்கும். சரி வீட்டுக்காரங்க ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆச்சு. தீபாவளிக்கு வந்தாங்க, 10 நாள் ஆச்சு. இப்போ வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ ஊருக்கு போனாங்கன்னா ரிட்டர்ன் வந்து பொங்கலுக்கு தான் வருவாங்க. இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சா, அதனால வந்து கிளம்பிட்டாங்க வேலைக்கு.